ஹாய் கைஸ், வெல்கம் டு வாய்ஸ் ஆஃப் சுஜித். இன்னைக்கு நம்ம பேச போகிற விஷயம் ரொம்ப டிஸ்டர்பிங்கான மேட்டர். கேரளாவில் நடந்த ஒரு இன்சிடென்ட் பற்றி தான் பேச போகிறோம். இந்த இன்சிடென்ட்க்கு அப்புறம் சோஷியல் மீடியா தான் இப்போ கோட்டான்னு கேட்க தோணுது. ஒரு பொண்ணு பஸ்ஸில் இவன் என்னை தப்பாக தொட்டான்னு ஒரு வீடியோ போட்டாங்க. அது வைரல் ஆச்சு. நெக்ஸ்ட் என்ன நடந்துச்சு? அந்த பையன் தீபக் இன்னைக்கு உயிரோட இல்லை, சூசைட் பண்ணிக்கிட்டாரு. இஸ் திஸ் ஜஸ்டிஸ் இல்லை சோஷியல் மீடியா மர்டரா? உண்மையில் என்ன நடந்துச்சு? போலீஸ் இப்போ யாரை அரெஸ்ட் பண்ண போகிறாங்க? வாங்க ஃபுல் டீட்டெயில்ஸையும் பார்ப்போம். ஃபர்ஸ்ட் லெட்ஸ் லுக் அட் த ஃபேக்ட்ஸ். கோவிந்தபுரம்ன்ற ஏரியாவில் இருக்கிற தீபக், இவருக்கு 41 வயசு ஆகுது. ஒரு சேல்ஸ் மேனேஜராக ஒர்க் பண்ணிட்டு இருந்தார். லாஸ்ட் ஃப்ரைடே அவர் கண்ணூர்லேருந்து பஸ்ஸில் ட்ராவல் பண்ணும்போது ஒரு லேடி அவர் மேலே செக்ஷுவல் ஹராஸ்மெண்ட் கம்ப்ளைண்ட் ரெடி பண்ணாங்க. பட் போலீஸ் ஸ்டேஷன் போகாமல் அந்த லேடி என்ன பண்ணாங்கன்னா, டைரெக்டாக ஃபோன் எடுத்து அவர் மூஞ்சி தெரிகிற மாதிரி வீடியோ எடுத்தாங்க. இவன் என்னை தப்பாக தொட்டான்னு சோஷியல் மீடியாவில் அப்லோட் பண்ணிட்டாங்க. இந்த வீடியோ இன்டர்நெட்டில் ஃபாரஸ்ட் ஃபயர் மாதிரி பற்றிக்கிச்சு. லேக்ஸ் ஆஃப் வியூஸ். கமெண்ட் செக்ஷனில் எல்லாரும் தீபக்கை கழுவி ஊற்றிருந்தாங்க. அவரோட ஃபேமிலி, ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் இது தெரிஞ்சிருச்சு. தீபக்கோட ஃபேமிலி என்ன சொல்கிறாங்கன்னா, அவர் ரொம்ப சென்சிட்டிவான ஆளுங்க, தப்பே பண்ணலனாலும் இவ்வளோ பெரிய அவமானத்தெல்லாம் தாங்குற சக்தி அந்த மனுஷனுக்கு இல்லை. மனசளவில் ரொம்ப பாதிக்கப்பட்ட தீபக் சண்டே மார்னிங் அவரோட வீட்டிலேயே தூக்கு போட்டு சூசைட் பண்ணிக்கிட்டார். கேன் யூ இமேஜின்? ஒரு வீடியோ ஒரு லைஃபையே முடிச்சிருச்சு. இங்கே தான் கதையோட கோரமான ட்விஸ்ட் இருக்குது. தீபக் சூசைட் பண்ணதும் போலீஸ் இன்வெஸ்டிகேஷன் ஸ்டார்ட் பண்ணாங்க. அவரோட பேரண்ட்ஸ் கொடுத்த கம்ப்ளைண்ட் படி போலீஸ் இப்போ அந்த வீடியோ போட்ட பொண்ணு மேலே கேஸ் ஃபைல் பண்ணியிருக்காங்க. போலீஸ் என்ன சொல்கிறாங்கன்னா, கம்ப்ளைண்ட் இருந்தால் போலீஸ் கிட்ட போகணும், அதை விட்டுட்டு சோஷியல் மீடியாவில் ஒருத்தரை ஜட்ஜ் பண்ணி அவங்க கேரக்டரை அசாசினேட் பண்ணி பண்ணுறது சட்டப்படி தப்பு. அந்த பொண்ணு இப்போ அப்ஸ்காண்டிங்னு நியூஸில் வருது. போலீஸ் இஸ் சர்ச்சிங் ஃபார் ஹர். ஃப்ரெண்ட்ஸ், இங்கே நம்ம யோசிக்க வேண்டிய விஷயம் ஒன்று இருக்குது. உமன் சேஃப்டி ரொம்பவே முக்கியம்தான். உமன் சேஃப்டி இஸ் மேண்டட்டரி. யாராவது தப்பு பண்ணால் கண்டிப்பாக தண்டிக்கப்படணும். பட் இன்னசென்ட் அன்டில் ப்ரூவன் கில்ட்டின்னு ஒரு லா இருக்குது. ஒரு வீடியோ எடுத்து இவன் தப்பு பண்ணான்னு லேபிள் ஒட்டி அவரை சமூகத்தில் வாழவே முடியாத அளவுக்கு ஆக்குனா அதுக்கு பேர் ஜஸ்டிஸா? சப்போஸ் தீபக் தப்பு பண்ணியிருந்தா லா அவரை பனிஷ் பண்ணியிருக்கோம். பட் இப்போது அவர் உயிரோடு இல்லை. உண்மை என்னன்னு அவரால் சொல்ல முடியாது. ஒருவேளை அவர் இன்னசென்ட்டாக இருந்து இந்த ஹியூமிலேஷனால் அவர் செத்து போயிருந்தா ஹூ இஸ் ரெஸ்பான்சிபிள்? அந்த வீடியோவை ஷேர் பண்ண நீங்களும் நானும் தானே. ஸோ நெக்ஸ்ட் டைம் நீங்கள் சோஷியல் மீடியாவில் இவன் தப்பு பண்ணான்னு ஒரு வீடியோ பார்த்தா உடனே ஷேர் பண்ணி ஜட்மெண்ட் பாஸ் பண்ணாதீங்க. ரிமெம்பர் தீபக். ரிமெம்பர் தட் ஒன் ஷேர் கேன் காஸ்ட் அ லைஃப். லெட் த போல்ஸ் டூ தேர் ஜாப். ஸ்டாப் த மீடியா ட்ரையல். தீபக்கோட ஃபேமிலிக்கு இது எவ்வளோ பெரிய லாஸ்ன்னு யோசிச்சு பாருங்கள். வாட் டு யூ திங்க்? அந்த பொண்ணு மேலே ஆக்ஷன் எடுத்தது கரெக்டாக? கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். லெட்ஸ் ஸ்ப்ரெட் அவேர்னஸ். தீபக்கோட ஆத்மா சாந்தி அடையட்டும். நன்றி. தேங்க்யூ.